Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் சிபிஎஸ்சி செகண்ட் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் இவ்வளோ நாள் டிலே ஆகுதுன்னு தெரில. டெய்லியும் நானும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிபிஎஸ்சிக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் ஆல்ரெடி 12th பசங்களை ரொம்ப அவங்கள டென்ஷன் ஆக்கி ரொம்ப அவங்களுக்கு ஒரு குரூஷியலான மூமெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீட் 2 தடவை, ஓஎஸ்எம்எத்தில் அவங்க நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜெஇ மெயின்ஸில் நல்ல பர்சன்டேஜ் இருந்துமே அவங்களால ஜாயின் பண்ண முடியல. இதனால் அவங்களுக்கு மார்க் லோ ஆகி ஒருத்தவங்களும் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறப்ப அட்லீஸ்ட் 10th எக்ஸாம் ரிசல்ட்டையாவது கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில் அவங்களுமே என்ன சொல்கிறதுனே தெரில. மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th அவங்க அசால்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல். 10th மார்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும். குறிப்பாக செகண்ட் போர்டு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அது பெயின்ஃபுல்லான மூமெண்ட். ஏன்னா இந்த 10th எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் அவங்களுக்கு 11th 12th குரூப்ஸ் அலாகேட் பண்ணுவாங்க. மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வருஷம் புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் தான். பரவாயில்ல, சிபிஎஸ்சி இந்த தடவை புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இவங்க என்னடானா இன்னும் ரிசல்ட்டு வெளியிடாமல் இருக்கிறதுல என்னன்னே புரியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஒருத்தவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஜெஇ மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்டும். அதுக்கு நல்ல குரூப் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம், நீட்டு படிக்கணும்ட்டு. கடைசியில் பார்த்தா இப்போ நீட்டு கிடைக்கலன்னா செகண்ட் ஜெஇ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எப்போ ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர முடியுமா முடியாதா இதெல்லாம் அவங்க யோசிச்சாங்களா யோசிக்கலையா ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒரு பேரண்ட்டு கேட்குறப்ப, ஸ்டூடெண்ட் கேட்குறப்ப எனக்கே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த மொமெண்ட்டில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெளிவாக புரியல. ஸோ மேபி சிபிஎஸ்சி அஃபிஷியல்ஸ் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையிலையும் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட். இந்த மொமெண்ட், இந்த ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லைஃபோட கரியர் பாத் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளாஸ் 10th போர்டு எக்ஸாம். ஸோ அதில் நீங்கள் விளையாடுறது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் சீக்கிரம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு சில விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்ன சார் அப்படின்னா, இப்போ சிபிஎஸ்சி இப்படி பண்ணிட்டாங்க மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்னே தெரில. 15th 16th இந்த எப்போ வேணாலும் வரும்னாங்க, இந்த வாரத்துக்குள்ளே வரும்னாங்க. இப்போ வரைக்கும் அவ்வளோதான், இந்த வாரமே முடிய போகுது. நெக்ஸ்ட் வீக் வருமா வராதா எதுவுமே நமக்கு தெரில மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். சிபிஎஸ்சி அவங்க எப்போ ரியாக்ட் பண்ணுறாங்களோ பண்ணட்டும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம கண்ட்ரோல் மீறி இருக்கிற விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படுறதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ நீங்கள் 10th முடிச்சிட்டீங்க, ஆல்ரெடி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, 11th ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 11th ரொம்ப தரவாக படிங்க. பேக்லாக் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 10th சிபிஎஸ்சி இப்படி பண்ணுறதை பார்த்து மெட்ரிக்கில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே 11th சிலபஸ் எக்காரணத்தை கொண்டும், அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சார் டிஎன் ஸ்டேட் போர்ட்லாம் ரொம்ப சிலபஸ் கம்மியாக தான் சார் இருக்கும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலான்ட்டு. அப்படிலாம் கிடையாது மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுமே நல்ல டஃப் கொடுக்குறாங்க. நிறைய பேர், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் மெட்ரிக்லாம் சொல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் மட்டும் படித்தவங்க நிறைய பேர் இந்த வருஷம் என்ஐடிஸ் ஐஐடிஸ்குள்ளார போயிருக்காங்க. ஜெஇ மெயின்ஸ்லையுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீட்டில் நெக்ஸ்ட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் அசால்ட்டாக எண்ணிடாதீங்க. டிஎன் ஸ்டேட் போர்டு சிலபஸுமே சூப்பரான சிலபஸ் தான். குறிப்பாக நீங்கள் நீட் அண்ட் ஜெஇ படிக்கிறீங்கன்னா தியரி வைஸ் அந்த புக் தாராளமாக போதும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தாண்டி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஜெஇ மெயின்ஸுங்கிறப்ப அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இல்லை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த தாரக மந்திரம்னு சொல்லுவாங்களே, அந்த மந்திரம், அந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குன்னா நீங்கள் நார்மல் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவேன்னா ஜெஇ மெயின்ஸுக்கு வேலைக்கு ஆகாது மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெஇ மெயின்ஸுக்கு நல்ல தியரி நாலேஜ் இருக்கணும். அந்த தியரி நாலேஜை எவ்வளோ சிம்பிளாக ஷார்ட் டியூரேஷன், ஷார்ட் டைம், அதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்
லூஸ் ஆகிறதே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே தெரியுமே. ஆனால் அந்த 3 hours அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கிறதுல தான் அந்த மேஜிக், அந்த ஒரு சூப்பரான விஷயமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி எந்த டவுட்னாலுமே எந்த ஹெல்ப்னாலுமே எனக்கு எப்போ வேணாலுமே மெசேஜ் பண்ணுங்கள். நான் தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டியூஷன் வேணும், எனக்கு ஆன்லைன் டியூஷன் வேணும்னாலுமே மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் கையில் இருக்கிறது இப்போ 11th மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போ ரிசல்ட் வரும்ன்ட்டு அதுக்காக உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா JEE 2028க்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளாக இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 11th வந்து நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்கன்னா 11th நீங்கள் தெளிவாக படிக்கலைன்னா 12th கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லாக் சேர்ந்துடும். பேக்லாக் சேர்ந்துருச்சுன்னா JEE மெயின்ஸ் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வந்து தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக JEE aspirants, NEET aspirants இருக்கீங்கன்னா சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய பேர் இப்போ நிறைய எக்ஸாம் எழுதுறீங்க. எந்த எக்ஸாம் எழுதுறீங்கனாலுமே ரொம்ப தெளிவாக படிங்க, கான்சென்ட்ரேட்டடோட படிங்க, சீரியஸாக எடுத்துகிட்டு படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஸ்ட்ராக்ட் தயவு செஞ்சு ஆகிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் இந்த விஷயத்தில் சொல்கிறது ஒன்று தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டாக பார்த்துருவோம். ரிமைனிங் கடவுள் நமக்கு பெஸ்ட்டாக தருவார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு விஷயம் லேட் ஆகுதுன்னா நமக்கு என்னமோ பெரிய ஒரு விஷயம் நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்துல் கலாம்ல ஆரம்பித்து எல்லாருமே வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணவங்க தான். நீங்கள் எந்த ஒரு பெரிய ஆள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து வெற்றி அப்படியே ஈஸியாக கிடைக்கல. அப்படி கிடைச்சவங்க யாருமே வந்து ஹிஸ்ட்ரியில் நிலையாக நின்னதாக சரித்திரமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். IAS, UPSC யாரை வேணாலும் எடுத்துக்கோங்களேன். லாஸ்ட் அட்டம்ல ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார். அவர் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஜெயிச்சிருப்பாரு. அவரை வந்து இப்போ வரைக்கும் நம்ம நினைச்சு பார்ப்போம். அதுவே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க கலெக்டர் ஆகிருப்பாங்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருப்பாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஹிஸ்டாரிக்கலி இதை தான் வந்துட்டு ஒரு கோட், ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பலமுறை ஜெயித்தவன் ஒரு முறை தோற்றால் அது விசித்திரம், பல முறை தோற்றவன் ஒரு முறை ஜெயித்தால் அது சரித்திரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே சரித்திரம் படைக்க போறீங்க. அந்த சரித்திரம் படைக்கிறதுக்கு கொஞ்சம் உழைப்பும் கான்சென்ட்ரேஷனும் தெளிவாக வேணும். உங்களுக்கு மேபி அதாவது இப்போ செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நான் ஆல்ரெடி டார்க் ரியாலிட்டி ஆஃப் JEEன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்போ அதை பார்த்தே நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, சார் அப்போ இங்கே தான் ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணாமலே இருக்கலாமான்ட்டு. நான் அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணவே வேண்டான்ட்டு அந்த வீடியோவில் சொல்லவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணுறீங்களா, ஒரு ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களா, எந்த டீச்சர் வருவாங்க, எப்படி வருவாங்க, இன்கேஸ் உங்களால் அந்த டீச்சர் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க, அதே குவாலிட்டி லெவல் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, எல்லாமே டீட்டெயில்டாக கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் தயங்காமல் பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃப் மோட்டிவேட்டட்னா தாராளமாக படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் அடித்து தூள் கிளப்பலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வேணும், ஒருத்தவங்க கைட் பண்ணி இழுத்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேட்ச் என்னமோ ஒன்று வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அந்த பேட்சோட டைமிங், அதனுடைய கன்வீனியன்சி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே அமௌண்ட் வைஸ் ரொம்ப அதிகம். அப்படி சீப்பான ப்ரைஸில் ஏதாவது இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவங்க வந்து உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் சீப்பான ப்ரைஸில் சேர்ந்தாலுமே அவங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களை ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு ப்ரைம் பேட்ச் எடுங்க, நெக்ஸ்ட்டு ப்ரோ பேட்ச் எடுங்க, இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ஒரு மார்க்கெட்டிங் லெவல், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இருப்பாங்க. இருக்கிறத நீங்கள் வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. எப்பொழுதுமே அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட என்ன டூல் இருக்கோ அந்த டூலை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ வந்து உங்கள்கிட்ட NCERT புக் இருக்கா, அந்த புக்கை நீங்கள் தரவு பண்ணி அடித்து தூக்கி போட்டுருணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்ட என்ன கொஸ்டின் வேணா கேளுங்க சார் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகணும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா CBSE என்ன நினைக்கிறாங்கன்ட்டு கொஞ்ச நாள் யாராலையும் ஜட்ஜே பண்ண முடியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நம்மளால ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற சில விஷயங்கள். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க. ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.